ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். நம்ம இந்த மே மாதம் 17 உத்திரட்டாதியில் இருந்து பயிற்சியாகி ரேவதிக்கு போன சனி உங்கள் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பயிற்சி. இப்போது 17 தான் சனி ரேவதிக்குள்ளே உத்திரட்டாதியை விட்டு ரேவதிக்குள்ளே போனார் இல்லைங்களா. இனிமே உங்களுக்கு மிக மிக சிறப்பான காலகட்டம். அதாவது சனி உங்களுக்கு இப்போ இருக்கிறது பணப்பரல் ஸ்தானத்தில், அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்க போகிறார். அதனால் ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அவங்கெல்லாம் தாராளமாக இந்த நேரத்தில் ஏதாவது புது தொழில் தொடங்குறது அப்படின்னா நீங்கள் தொடங்கலாம். அதாவது 7.5 சனி நடக்குது அப்படியெல்லாம் நினச்சிக்காதீங்க. 7.5 சனிங்கிறது இல்லை, புரிஞ்சதுங்களா. உங்கள் நட்சத்திரத்தின் மேலே சனி இருக்கும்போது உங்களுக்கு சில பல பிரச்சனைகளை கொடுத்துருப்பார், சரிங்களா. ஆனால் உங்கள் நட்சத்திரத்தை விட்டு சனி இப்போது விலகியாச்சு. ரேவதிக்குள்ளே போனப்புறம் உங்களுக்கு பணப்பரல் ஸ்தானத்தில் நிற்கிறதுனால உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்வார். இந்த 7.5 சனி அப்படின்னு நம்பி மேஷத்துக்கு சனி போய் மேஷத்தை விட்டு வெளியே போகிற வரைக்கும் எங்களுக்கு 7.5 சனி, நாங்கள் இதை செய்ய மாட்டோம், நாங்கள் அது செய்ய மாட்டோம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்கள் பிரச்சனை, சரியா. ஆனால் உங்கள் நட்சத்திரத்துலேருந்து சனி போனாலே உங்களை சனி விலகியாச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். புது தொழில் தொடங்கணுமா தொடங்கலாம், ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆரம்பிக்கலாம், உற்பத்தி தொழில் செய்கிறது அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக செய்யலாம். ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். இது பொதுவான பலன்தான். நான் சொல்கிறது ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கும் தான். அதனால் 2 பேருமே நீங்கள் தொழில் தொடங்கலாம். வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், பதவி உயர்வு கிடைக்குமா அப்படியெல்லாம் கேட்டிங்கன்னா, வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர்பாக இருக்குது. யாருக்கெல்லாம் வேலை கிடைக்காம நின்றுட்டு இருந்துச்சோ இவ்வளோ நாள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டு யோகம் இருக்கா, நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது இந்த போர் சமயமாக இருக்கிறதுனால உங்கள் ஜாதகம் நல்லா இருந்து நீங்கள் போக முடியும். அப்படின்னா கூட இப்போ நடக்கிற இந்த விஷயங்கள்னால ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாமோ தவிர உங்கள் நட்சத்திர ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் போக முடியும். எதுக்கும் நீங்கள் அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறேன்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்லது. அதே போல் பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் மிக சிறப்பாகவே இருக்குது. உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் இனி அப்படியே லைனாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஏதாவது கடன் வாங்க வேண்டி இருக்குமா, எங்கள் மேலே ஏதாவது வழக்குகள் ஏற்படுமா அந்த மாதிரியெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா கடன் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, ஏதாவது வியாபாரம் பண்ண போகிறீங்க அப்படின்னா தைரியமாக நீங்கள் கடன் வாங்கலாம், ஒன்றும் தப்பில்லை, ஓகேங்களா. 2வது ஏதாவது வீடு கட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. வீடு கட்டணும் அப்படின்னாலும் இப்போ உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக வீட்டு வேலையை ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு 4ஆம் பாவ அதிபதி வேலை செஞ்சிட்டு இருந்தாலோ இல்லை சுக்கிரன் வேலை செஞ்சிட்டு இருந்தாலோ உங்களுக்கு வீடு கட்டுற யோகம் இருக்கும். அப்படி வீடு கட்டுற யோகம் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் கடன் வாங்கலாம், எந்த தப்பும் இல்லை. வாடகை வருமானங்கள்லாம் எங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நீங்கள் வாடகையை உயர்த்த முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு நல்ல வருமானம் கண்டிப்பாக வரும். அதே போல் அதிர்ஷ்டகரமான விஷயங்கள், ஏதாவது சொத்துக்கள் கிடைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். திருமணம் நடக்குமா, இவ்வளோ நாள் தள்ளி போயிட்டு இருந்துச்சு, திருமணம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு 60% இருக்குது, ஓகேங்களா. முழுமையாக இல்லை. இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அவர் பணம் கொடுக்கறது தான். சனி பகவான் பணம் கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு ரெடியாக இருப்பாரோ தவிர மனைவியை கொடுக்கறது அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் தீவிர முயற்சி பண்ணாதான் திருமணத்துக்கான வாய்ப்பு. சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. சுய ஜாதகத்தில் திருமண யோகம் வந்துருச்சுன்னா நடந்துடும். அதே போல் தான் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதும் 60% நடக்கதா வாய்ப்பு இருக்குது. குடும்ப பிரச்சனைகள் எப்படி இருக்கும், சொத்துக்கள் கிடைக்குமா, குடும்ப சொத்துக்கள் ஏதாவது எனக்கு கிடைக்குமா, எனக்கு வர வேண்டிய பணம், அந்த மாதிரி விஷயங்கள் அதுவும் குடும்பத்தார்கிட்ட இருந்து வருமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த நேரத்தில்
கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது பேசி அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் இந்த நேரத்தில் ட்ரை பண்ணால் உங்களுக்கு கைக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்பு, சொத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்குமா, குழந்தைகளால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பண பிரச்சனைகள் தான் வரும். கணவர் கையில் பணம் கொண்டு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு மனைவி எதிர்பார்ப்பாங்க. மனைவி வேலைக்கு போயிட்டு இருந்தா கூட அவங்க வெட்டி செலவு நிறையா செய்கிறாங்க, நீ சம்பாதிக்கிறேங்கிறக்காக உன் இஷ்டத்துக்கு நீ செலவு பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கணவர் கேட்பாரு. அதனால் கொஞ்சம் அவங்க 2 பேர்த்துக்குள்ளே 2 பேரும் நல்லா சம்பாதிப்பாங்க, நீ வீட்டுக்கு செலவு பண்ணுறதில்ல, ஏன் பணத்தில் தான் வீட்டுக்கு செலவு பண்ணுறோம், நீ உனக்கு சொந்த செலவே பண்ணிக்கிறேன்னு மனைவியும் கேட்பாங்க, கணவரும் கேட்பார். அதனால் கொஞ்சம் 2 பேரும் உட்காந்து பேசி குடும்ப செலவுகளை சேர்ந்து பண்ணுங்க, அது நல்லது. குழந்தைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க செலவு வைப்பாங்க, நிறைய செலவு வைப்பாங்க. எப்படியும் இந்த மாதம் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கும். காலேஜ் போகிற குழந்தைங்களா இருந்தால் இன்னும் பெரிய செலவுகள் வரும். பைக்கு கேட்பாங்க பசங்க, பொண்ணுங்க ஸ்கூட்டி கேட்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு செலவு வைக்க தான் குழந்தைங்க பார்ப்பாங்களோ தவிர உங்களுக்கு கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா பண்ணிக்கலாம்ப்பானா இல்லைல்லப்பா கண்டிப்பாக எனக்கு வேணும்னு கேட்பாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஆரோக்கியம் எப்படி இருக்கும். 2026 உத்திரட்டாதியிலிருந்து மீனத்துக்கு மாறின சனி ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சின்ன வயசுக்காரங்களுக்கு பெருசாக கெடுதல் எதுவும் நடக்காது, ஆனால் மூத்தவங்களுக்கு கொஞ்சம் வயது முதிர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கிய குறைபாடு இருக்கும். அவங்களுக்கு என்னெல்லாம் முதல்ல இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே இருக்கும், எதுவுமே சரியாகாது. எவ்வளோதான் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாலும் சரியாகாது, அப்படியே இருக்கும், ஜாஸ்தி ஆகாது. இப்போது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இது எந்த லெவலில் போயிட்டுருக்குன்னா எப்படி இருக்கோ அப்படியே இருக்குமோ தவிர ரொம்ப மேலேயும் போகாது, பிரச்சனை தீரவும் தீராது. அதனால் என்ன நோய் உங்களுக்கு இருக்கோ, இப்போது கால்வலியிலிருந்து எல்லாமே தலைவலியிலிருந்து பெரிய நோய்கள் ஏதாவது இருந்தால் கூட அது அப்படியே இருக்குமோ தவிர ஜாஸ்தியும் ஆகாது கம்மியும் ஆகாது, அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உடம்பை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறது, அதுவும் மூத்தவங்க பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது உத்திரட்டாதியை பொதுவாக சொன்னால் பணம் வரும், ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்.